வணக்கம் அண்டு குட் மார்னிங் டு ஆல். போன தடவை நம்ம அந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் போனோம் தெரியுமா? வண்டலூட்டு கேளம்பாக்கம் வண்டலூட்டு கேளம்பாக்கம் ரோட்டில். அதே ரோட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இன்னொரு கோயில் பார்த்தேன். என்னென்னா அருள்மிகு ஸ்ரீ மேகாம்பிகை சமேத மேகநாதேஸ்வரர் ஆலயம்னு. இது இப்படி தான் அதுக்குள்ளே போகணும். அந்த கோயில் வந்து நான் எவ்வளோ தடவையோ அந்த வழியில் அந்த ரோட்லலாம் போயிருக்கேன். பட் பார்க்கவே இல்லை. இந்த கோயில் வந்து 1500 வருஷம் பழமையான கோயிலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. சிவன் கோயில் அதான் வந்திருக்கேன் இங்கே. இதோட கதை வந்து அற்புதமாக இருக்குது. ஒன்றுனா பார்த்து சொல்கிறேன் பாருங்களேன். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு அம்மன் ஆலயம் அந்த மாதிரிலாம் நிறைய உள்ளே போயிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே என் கூடவே அப்படியே பார்த்துட்டே வாங்கோ. நானும் வந்து இந்த கோயிலோட கதையை எனக்கு தெரிஞ்சு படித்ததெல்லாம் நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த சென்னை வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் கண்டிகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் மேலக்கோட்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த மேகநாதேஸ்வரர் ஆலயம் இருக்குது. இங்கே நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அருள்மிகு ஸ்ரீ வேதமுனீஸ்வரர் அப்படிங்கிற அவரோட ஆலயமும் ஆனால் உள்ள பூட்டியிருக்கு. என்னால் உள்ளுக்குள்ளே போய் அதை பார்க்க முடியல. அது பக்கத்தில் வந்து ஐயனார் ஊர்காவலர் அவரோட சிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குதிரையோட வாலில் வந்து இவர் இந்த வேதமுனீஸ்வரர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். அலாங் வித் தட் இதோ ஸ்டார்டிங்லேயே நம்ம தலை விநாயகரை பார்த்துட்டோம். ஐயனார் அப்புறம் அந்த குதிரை வாலில் முனிவர் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? இதை பாருங்களேன், இதுதான் அது. இதெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ தான் வந்து கோயில் ஆரம்பிக்க போகிறது. பட் கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, சின்ன கோயில் தான். ஆனால் இந்த கோயில் ரொம்ப 1500 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது பாருங்களேன், ஐயப்பன் இது சன்னிதானம் இங்கே இருக்குது. சூப்பரில் எல்லா சன்னிதானமும் இங்கே இருக்குது. ஐயப்பனை பக்கத்தில் எடுக்கிற சான்ஸ் கிடச்சிது. இதை பார்த்துட்டு நம்ம சிவனை பார்க்க போயிடுவோம். இந்த கோவில் புராணத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். துர்வாசக முனிவரால் சாபம் பெற்ற வருண பகவான் வந்து தன்னோட சாப விமோச்சனம் பெறறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து, அதாவது உத்தம பசாலபுரி அப்படின்ற ஊரம் இது, இங்கே வந்து அவர் வந்து மகர தீர்த்தம் அப்படிங்கிறதோ இந்த தீர்த்தத்தை உருவாக்கி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவரோட சாப விமோச்சனத்தை தீர்த்தண்டார் அப்படின்னு சொல்கிறது தலப்புராணம். மேகங்களோட தலைவனான வருணன் அவர் இங்கே வழிபட்டதுனால தான் இங்கே வந்து மேகநாதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் வந்துன்னு சொல்கிறான். அவரோட அருள் பாவிக்கிற அம்பிகை இங்கே வந்து மேகாம்பிகை அப்படின்னு அழைக்கிறான். இப்போ நம்ம இந்த சின்ன கோயிலுக்குள்ள போகலாம். இன்னொன்னும் சொல்கிறா, சிவபக்தனான இவர் ராவணனோட திருமகன் இந்திரஜித் மேகநாதன் இங்கே வந்து யமபயம் போக்குற மகா மிருத்யுஞ்சய ஹோமத்தை வந்து செஞ்சார் அப்படின்னும் தலப்புராணம் சொல்கிறது. கோயிலில் தனியாக கோபுரம் அப்படின்லாம் இல்லை. இப்படி வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் அதாவது சிவனை பார்க்குற மாதிரி உங்களோட இடது பக்கத்தில் வந்து விநாயகர், அப்புறம் வலது பக்கத்தில் வந்து சுப்பிரமணியர். இடது பக்கத்தில் சுப்பிரமணியர், வலது பக்கத்தில் விநாயகர், ரெண்டு பேரும் சிவனை பார்க்குற மாதிரி அங்கே இருக்குது. கோவில் வந்து பழசு ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும், ஆனால் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளே எங்கே ஒரு இடத்துலையும் டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அண்டு ஒரு வேளை இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாளோ, கும்பாபிஷேகம் கேட்டாவோ பார்த்துருக்கணும். ஏன்னா பெயிண்டிங் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணி செம்மையாக வச்சுருக்கா. நல்லா இருக்கு. ஒரு மேற்கு நோக்கிய சிவலிங்க தரிசனம் பார்க்கறதுங்கிறது வந்து 1000 கிழக்கு நோக்கிய சிவலிங்க தரிசனம் பார்க்கறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறா. அதாவது வாலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நாளைக்கு 1000 கிழக்கு நோக்கிய சிவலிங்க தரிசனம் பண்ணதுக்கப்புறமா தான் அவரோட காலை உணவையே உண்பாரம். அப்புறமா இங்கே இவ என்ன சொல்கிறான்னா, இந்த சதுர ஆவுடை லிங்கம்
உள்ளே இருக்கிறது வந்து ஆவுடை இதுதான். சதுர ஆவுடை லிங்கம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயமா அப்படின்னு சொல்கிறார். மேலும் சதுர ஆவுடை ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது என்ற ஐதீகமும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். கிட்ட வரைக்கும் என்னால் போக முடியல, ஓகே முடியாது. இருந்தாலும் அவர் வந்து குருக்கள் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் போன வரைக்கும் நான் போய் எடுத்தேன். அந்த அளவுக்கு தான் போக முடியுது, அதுக்கு மேலே முடியாது. உள்ளே வந்து தாயார் அம்பிகை வந்து மேகலாம்பிகை அவள் வந்து நின்ற கோலத்தில் தான் ரொம்ப அழகாக சைடில் இருக்கா, சூப்பராக இருந்தா. இங்கே உள்ள மேகலாம்பிகை அம்பிகை நம்ம வழிபட்டோம்னா மாங்கல்ய வரமும் பலமும் கிட்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆலயத்தோட தொன்மையை பார்க்கறதுக்கு அங்கேயே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு சொன்னதை வந்து நான் இங்கே படிக்கிறேன் பாருங்களேன். தொண்டை மண்டலம் புலியூர் கோட்டம் பிரிவுக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட சுரட்டூர் நாட்டின் ஒரு பகுதி மேலக்கோட்டையூர் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து தாம்பரத்தின் பெயர் வந்து குணசீலநல்லூர் அப்படின்றான். அந்த குணசீலநல்லூர் என்றும் மேலக்கோட்டையூர் மேகநாதீஸ்வரர் அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கும். இந்த ஊரும் ஆலயமும் வந்து காலப்போக்கில் சிதைஞ்சு அழிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறமா ஊர் மக்களும் சிவனடியார்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து புதுசாக இது பண்ணி இது குடமுழுக்கு பண்ணியிருக்கா. இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு பூஜை எது இருக்குன்னா ஆயுஷமோ, அப்புறம் 60, 70 அந்த கல்யாணம், அப்புறம் 80 சதாபிஷேகம், இதெல்லாம். அப்புறமா இந்த ருத்ரஹோமம் பண்ணுறா. அப்புறம் திருமண தடை விளக்கும் அந்த சுயம்பர பார்வதி ஹோமம் அதுவும் பண்ணுறா. வாழை மர கல்யாணமும் பண்ணி வைக்கிறாளாம் இங்கே. அப்படியே வந்தோம்னா கோயிலோட இடத்து புறத்தில் வந்து ஒரு புத்து கோயில் இருக்கு. புத்து கோயில் இதாக தான் அம்பாள் வந்து சிங்கத்தோடு இருக்கா. மூடி இருக்கு, உள்ளே போக முடியல. புத்து கோயில் தான் அது. சுவாமியும் இருக்கா. ஒருவேளை கிராமத்துக்காக வச்சுருப்பாங்க, ஏன் மூடி வச்சுருக்கான்னு தெரியல. இப்போ கோயில் வரவாலாம் அதையும் பார்க்கலாமே, பட் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியுது. ஓகே, இப்போது அதான் ஒரு கிராமம் தானே. சரி, நார்மலாக வந்து மார்னிங் வந்து சைக்கிளிங் வர்றது எனக்கு வழக்கம். அந்த மாதிரி வரும்போது ஜென்ரலாக இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனால் அப்படியே அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாகவும் சூப்பராக இருக்கும். கிராமங்கிறதுனால என்னால் அந்த அவுட்டரை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் எடுத்தேன். என்னவோ தெரியல, எனக்கு கிராமம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய தரும். இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக போவேன், போய் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.